வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நம் வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சித்த மருத்துவர் டாக்டர் குணசேகரன் அவர்கள். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவம். எந்த காலம் தொட்டு இந்த மருத்துவ முறை இங்கே செயல்பாட்டில் இருக்குது. மருத்துவம் அப்படின்னா ஏதோ புதுசாக ஒரு மூலிகையோ வெளியிலிருந்து ஏதோ ஒரு கொண்டு வரதா, அதையெல்லாம் தாண்டி நம்ம உணவு மூலமாகவே அதை மருந்தாக்கிக்கக்கூடிய சக்தி சித்த மருத்துவத்தில் இருக்குன்னு பல விஷயங்களை தகவல்களை இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு சித்த மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். வணக்கம். சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவம் சொல்லலாம். நம்மளோட தமிழ் இனத்தோட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது தனியாக மருந்துக்காக வேற எங்கேயோ போய் புதுசாக தேடுறதில்லை. நம்மளை சுற்றி இருக்கிற சூழலில் இருக்கிற சில பயிர்கள், மூலிகைகள், இதை கொண்டே நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு மருத்துவ முறையை அந்த நாள்லேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க இப்ப குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா, இந்த மருந்தெல்லாம் தேடி போக வேண்டியது இல்லைங்க. உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் பண்ணாலே அதுவே நோயில்லாத வாழ்க்கைன்னு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இது எப்படி சாத்தியப்படுது? உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறை மாற்றமே வந்து உணவுகள்லேருந்து நோய்கள்லேருந்து நம்மளை அந்த அளவுக்கு முழுமையாக காப்பாற்றுமா? அது எப்படி நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை, தகவல்களை நாங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். முதல்ல நம்ம பேசலாம். உணவு பழக்க வழக்கங்கள்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இது எல்லாம் ஒரு நோய் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் மருத்துவம் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குமே சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோய்கள் அப்படின்னா என்னெல்லாம் சார்? பொதுவாக ஒரு மனிதன் வந்து உடல் பாதிப்பு அடையிறாம் அப்படின்னா அடிப்படையாக எந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உடல் பாதிக்கப்படுது சார்? அதாவது உடம்பு, நம்மளுடைய மனித உடல் அப்படிங்கிறபோது கருவிலிருந்து நம்ம வந்து வெளியே வந்து தாயிடமிருந்து வெளியே வந்தவுடனே நம்ம வெளி உணவு, தாயினுடைய தாய்ப்பாலும் வெளி உணவு வகையை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த உணவு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உணவானது சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, தாது, அதாவது 8 நாளில் நாம் உண்ணக்கூடிய அன்னரசம் இது மாதிரி மாற்றம் அடைந்து சிறு குழந்தையாக இருந்த நமக்கு உருவ அமைப்பையும் உடல் அமைப்பையும் மெல்ல 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 கொண்டு வருது. அப்போ 7 உடற்கட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற இதனுடைய அம்சம் வந்து நல்ல உடலில் வந்து நல்ல திடகாத்திரமாக இது அமையப்பெற்றால் நமக்கு எந்தவித நோயும் வராது. அது எப்படி திடகாத்திரமாக அமையக்கூடும் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையை பொறுத்தது. ரெண்டாவது, நமது மனித உடலினுடைய அமைப்பு வந்து வாதம், பித்தம், கபம் 3 நாடிகளினுடைய அடிப்படையான அது. உடலில் வந்து 10 தசவாயுக்கள் இருக்கின்றன. அவற்றினுடைய பிரதிபலன், அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த வாத, பித்த, கபம். வாதம் 1 மாத்திரை அளவும், பித்தம் அரை மாத்திரை அளவும், கபம் 1/4 மாத்திரை அளவு துடித்தால் நமக்கு எந்தவித நோயும் வராமல் நாமல் திடகாத்திரமாக வாழ முடியும். இதை எப்படி நாம் வந்து நார்மலாக வைத்துக்கொள்வது என்றால் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு பழக்க வழக்கங்களை நம் வாழ்க்கை நெறிமுறையோடு, இதற்காக ஒரு தனியாக கிளாஸ் எடுத்து போய் கற்றுக்கிட்டு வரணும்னு இல்லை. நமது முன்னோர்களும் சித்தர்களும் பாரம்பரியமாக நமது உடலிலே அது உணவு பழக்கத்தோடு நம்மளுடைய நோயினுடைய தாக்கம் வராமல் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய கோட்பாடு தான் உணவே மருந்து, மருந்தே உணவு. இதற்கு ஒரு சிறு விளக்கம் மட்டும் சொல்கிறேன். பொங்கல், நாம் அன்றாடம் சாப்பிடும் பொங்கல், இந்த பொங்கல் சமச்சீரான ஒரு உணவு. இதில் வந்து பாசிப்பயிறு புரதம் இருக்கிறது, பச்சரிசி கார்போஹைட்ரேட் இருக்கிறது, இஞ்சி, மிளகு வந்து பகைவனிடத்திலும் நம்மளை காப்பாற்றக்கூடியது. அப்படி என்ன என்றால் நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற அந்த செரிமான கோளரை குறைக்கக்கூடியது. இஞ்சி வந்து கோட்டையை போல பாதுகாக்கும். நெய் கொழுப்பு சக்தி உருவாக்கும், நல்ல கொழுப்பு அது. ஸோ நம்மளை அறியாமலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவானது நமக்கு பசியை ஆற்றக்கூடிய உணவாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் நமக்கு தெரியாமல் நமது உடலில் ஏதேனும் ஆரம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த மூலிகைகள், இந்த உணவுகள் அனைத்தும் உங்களை அறியாமலே அதை சரிப்படுத்தி கொள்ளும். இதுதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த கோட்பாடுகள் காலங்காலமாக 5000-3000 ஆண்டுகள் பழக்கப்படுத்தி வந்து இன்றைய நவீன உலகத்தில் வெளிநாட்டினுடைய உணவு முறைகளும் நாகரிக வளர்ச்சியும் நம்மளை அதை மறைத்து விட்டன.
இன்றளவும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்களை போன்ற சித்த மருத்துவர்களிடையே வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் விளக்கம் அளித்து அவர்களை இவ்வழியே வந்து நாங்கள் அழைத்து சென்று அவர்கள் நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பிலிருந்து மாறி வருகிறார்கள். இல்லை, இப்போ நான் இதில் பொதுவாக நம்ம உடலில் ஏதோ ஒரு கோளாறு பாதிப்பு அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்னவா இருக்கும்னு கேட்டேன் சார். அடிப்படையான காரணங்கள் போது முதல் வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அசீரணம் என்ற செரியாமை, மலச்சிக்கல், இது ரெண்டும் தான் நம்மளுடைய உடலினுடைய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம். உணவு நோயை வந்து தானாக வருவதல்ல நோய், நாம் தேடிக்கொள்வது. எப்படின்னா இந்த உணவு பழக்கம் தான். இந்த செரிமான கோளாறுகள் எப்படி இந்த நோயை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செரிமான கோளாறு தான் ஸ்டொமக் கேன்சர் வரையும் கொண்டுட்டு போய் விடும். ஒரு நோயானது அடுத்த நாளே வந்து உடனே சுவிட்சு போட்டு லைட் எரிகிற மாதிரி அடுத்த நாள் காலையிலே வந்துடாது. நாமல் அந்த நோயை நம்ம உடலுக்கு கவனம் செலுத்தாமல் அந்நோய் சிறுக 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 பெரிதாகி பின்னொரு நாளில் அது ஒரு பெரிய நோயாக உருவெடுக்கிறது. இப்போ இந்த அஜீரண கோளாறு இந்த கோளாறை நாம் சரி செய்யாவிட்டால் ஏன் மற்ற நோய்கள் பெரிய பெரிய நோய்கள் வருகிறது என்றால், நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்மளுடைய உடற்கட்டுக்கு தேவையானது உடல் வளர்ச்சிக்கு தேவையானது 7 உடற்கட்டுகள். அந்த 7 உடற்கட்டுகள் நாம் உண்ணக்கூடிய அன்னரசத்தின் வழியாக உடலுக்கு செல்ல வேண்டும். அசீரணம் ஏற்படும் போது பாதி செரிமானமான உணவு அது நஞ்சிற்கு சமம். அப்போது முழுமையாக உங்களுக்கு ஜீரணம் உறுப்புகளால் ஜீரணத்திற்கு எடுத்துக்கொள்ளாமல் இரத்தத்தில் பாதி செறிந்து பாதி செரியாமல் மிதக்கும். அப்படி மிதக்கும் போது அதன் மூலம் தான் நோய்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுடைய ஒவ்வொரு மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த மண்டலம் மற்றும் கழிவுநீர் மண்டலம், தோல் மண்டலம், இப்படி ஒவ்வொரு மண்டலமும் அதற்குரிய உணவை கிடைக்காமல் நோயினுடைய தாக்கத்திற்கு உள்ளாக்கி ஒவ்வொரு நோயாக வருகின்றது. அடுத்து நம்ம மலச்சிக்கல் பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய புற பகுதியும் நம்ம எப்படி தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுமோ அதுபோல் நம்மளுடைய உடம்பில் கழிவு உறுப்புகளை திறம்பட செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். ஒன்று சிறுநீர் மூலம் கழிவு, தோலின் மூலம் கழிவு, மலவாயின் ஆசனவாயின் வழியே மலம் கழிவது போன்ற அதன் ஒரு கழிவு. இதில் வந்து அன்றாடம் சித்த மருத்துவனுடைய அடிப்படை கூறு தினமும் 2 முறையாவது மலம் கழிய வேண்டும், 4 முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டும். அந்த மலம் வந்து எப்படி ஒழுங்கான ஜீரணம் இருந்தால் மலச்சிக்கல் வராது. அதை எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எந்த நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், இதை போன்ற இதை முறையாக பயன்படுத்தி வந்தால் உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. அப்போது ஒரு நோய் இல்லாமல் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், எனக்கு நோயே வரக்கூடாது என்று ஒருவர் விரும்பினால் அவர் முதலில் இந்த நோய்க்கு அடிப்படையான காரணமாகிய அசீரணம் என்ற செரியாமை, மலச்சிக்கல், இதை இரண்டையும் விடுபடக்கூடிய உணவு முறைகளையும் பழக்க வழக்கத்தையும் செயல்முறையும் அவர் எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து முழுமையாக வெற்றி அடையலாம். நிச்சயமா சார். இப்போ நீங்கள் அடிப்படையாக ஒருத்தர் நோயில்லாத வாழ்வு வாழணும்னா இந்த 2 வகையான குறைபாடுகள் நம்ம உடம்புல வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது முதல்ல இந்த 2த்தை பற்றியும் விரிவாக பேசலாம் சார். அஜீர்ணம்ன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக வயதானவங்க தான் ஒரு காலகட்டத்தில் வந்து நெஞ்செரிச்சல் அஜீர்ணமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி எல்லாருமே இதை சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேருந்து எவ்வளோ தூரம் மாறி போயிருக்கோம். எல்லாருமே அஜீரணம் சொல்கிறாங்கன்னு. இப்போது இந்த மருத்துவ முறை உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறதுனால பொதுவாக அஜீரணம் எதனால் ஏற்படுது, இதை வராமல் நம்ம தடுக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும்? இப்போது அஜீரணம் பார்த்திங்கன்னா இதனுடைய முதல் வாயிலிருந்து சிறுகுடல் மலகுடல் வரையும் சீரண மண்டலம் இருக்கிறது. நம்ம வந்து ஒரு உணவை வாயில் முதல்ல நான் ஒரு நார்மல் செரிமானம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அப்போ தான் நம்ம நார்மலை தெரிஞ்சுக்கிட்டா தான் அஜீரணம் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு வாயில் ஒரு இடப்பட்ட உணவு உமிழ்நீர் தான் முதல்ல வந்து அது ஜீரணத்துக்கு ஸ்டார்ட் பண்ண வைக்கிது. ஆரம்ப நிலை உமிழ்நீர் இருக்கக்கூடிய டயலின் வந்து மாவு பொருளை ஜீரணமாக்கக்கூடிய ஆரம்ப நிலையை கையில் எடுக்கிறது. அப்போது நாம் வந்து ஒரு நார்மல் ஜீரணம் என்ற போது வாயில் உணவை இட்டவுடன் வாயை உதட்டை மூடி நன்றாக மெதுவாக மென்று தின்றோம். அதுதான் நொறுங்க தின்றால் 100 வயது என்று சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி. 100 வயது எப்படி என்றால் முழுமையான இது ஒரு குந்தகம் இல்லாத ஜீரணத்தை உருவாக்கும். நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று உணவை குடி நீரை உண் அப்படின்னு ஒரு பழமொழி. உணவை குடினா நீங்கள் போடப்பட்ட அந்த வாயில் இடப்பட்ட உணவானது நன்றாக மென்று கூழ் போல் உள்ளே இறங்கணும். நீங்கள் உள்ளே போய் கூழ் போல் இறங்கினவுடனே இரைப்பையை அடைந்தவுடன் இரைப்பை நொதிகள் சேர்ந்து
அடுத்து கல்லீரலினுடைய நொதிகள் சேர்ந்து ஜீரண உறுப்பு சிறுகுடல் வந்து இதையெல்லாம் சேர்ந்து முழுமையாக ஜீரணமாக்கப்பட்டு உடலில் உட்கிரகித்து உண்மையான சக்கையை மலவாய் வழியாக வெளியேற்றும். இது வந்து முழுமையான உணவு. நீங்கள் இப்போ நம்மளுடைய இளம் தலைமுறைகள் முதற்கொண்டு எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாயில் போட்ட உணவை வந்து டிவி பார்க்குறது, பேப்பர் படிக்கிறது, பேசிக்கொண்டே செல்லும்போது நீங்கள் உங்களை அறியாமையே இந்த அரைகுறை உணவு உள்ளே போயிடும். இந்த அரைகுறை உணவு உள்ளே போனவனை என்ன ஆகும், செரிமானம் இறைப்பை அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வந்து லிக்யூடாக கூலாக கஞ்சி போல் உணவை உள்ளே செலுத்தியிருந்தால் அந்த இறைப்பைக்கும் கல்லீரல் என்சைமுக்கும் சிறுகுடலுக்கும் ஈஸியாக வேலையை ஒரு சப்போர்ட்டிவ் திரியை தூண்டி விடுற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து முழுமையான ஜீரணமாகும். இது முழுமையான ஜீரணத்துக்கும் நீங்கள் குறைந்தது 3 மணி நேரம் அவகாசம் அளிக்க வேண்டும். ஒரு உணவு காலை உணவு எடுத்துக்கொண்டால் திரும்ப மதிய உணவுக்கு குறைந்தது, அது அவரவர் உடல் அமைப்பை பொறுத்து உடல் வேலைப்பளுவை பொறுத்து மாறுபடும், குறைந்தது 3 மணி நேரம் நீங்கள் வேறு உணவை சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இப்போ நடைமுறையில் என்ன நடக்குது என்றால் 9 மணி 8 மணிக்கு டிஃபன் முடிஞ்சோடனே 10:30 மணிக்கு பிஸ்கட் காஃபி, 11:30 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட இது, திரும்ப லஞ்சுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சாப்பிட்றது, திரும்ப 2 மணிக்கு முழு அளவிலான லஞ்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த இடைவிடாமல் ஸ்டொமக்குக்கு நீங்கள் உள்ளே செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டொமக் உங்களுக்கு 9 மணிக்கு கொடுத்த உணவையும் செரிக்க முடியாது, 11 மணிக்கு கொடுத்ததையும் செரிக்க முடியாது, 2 மணிக்கு கொடுத்ததையும் செரிக்க முடியாது. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பாதி உணவுகள் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றன. முழுமையான ஒரு ஜீரணம். இப்படி நீங்கள் வந்து ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மற்ற நாள் நல்லா இருந்தால் பரவாயில்ல. உங்களுடைய வாழ்க்கை பூராவும் வருஷக்கணக்காகவும் நீங்கள் ஒரு 365 நாளும் இப்படியே பழக்க வழக்கங்களை கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே பாதி செரிமானம் பாதி செரிமானம். அப்போது அந்த நொதிகள் கல்லீரல் நொதிகளும் இரைப்பை நோய்களும் செரிமானம் செய்ய முடியாமல் அந்த உணவானது நம்மளுடைய உணவுக்குழல் ஈசோஃபேகஸ் என்று சொல்லக்கூடிய உணவுக்குழல் வந்து திரும்பி ரீகர்ஜிடேஷன், அந்த நெஞ்சு எரிச்சல், அதனுடைய உணவு செரிக்கப்படாமல் புளித்து, நான் சித்த மருத்துவர்களே பாதி செரிமான உணவு விஷம் போன்றது என்று சொல்கிறார்கள். அப்போது இந்த நம்ம எல்லாரும் நடைமுறையில் பழக்கப்படுத்தியுள்ள இந்த உணவு பழக்கம் பாதி செரிமானமான நிலையில் இருப்பதால் இந்த செரிமான கோளாறு ஏற்படுகிறது. இந்த செரிமான கோளாறு அஜீரணமானது மறுபடி முன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன போல மற்ற அந்த மண்டலங்களுக்கு சத்துக்களையும் இரத்த ஓட்டத்தையும் போவதை குறைவுபடுத்துவதனால் இதனுடைய ஆரம்பமாக இந்த நோய் உருவாகிறது. சரியாமை என்ற ஒரு காரணத்தால் மற்ற நோய்கள் உருவாகின்றன. ஆகவே வந்து ஒரு உணவை உண்ணும்போது அடுத்த வேளை உணவு வரையும் நீராகாரம், தண்ணீர் அல்லது மோர், இது பழச்சாறுகள், முடிந்த அளவுனா பழச்சாறு இதோடு நிறுத்திவிட்டால் அந்த சீரணத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க முடியும். நல்ல சீரணத்துக்கு சித்த மருத்துவத்திலே ஒரு தாரக மந்திரம் என்னவென்றால், அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர்ம பொருள், கால் வயிறு வெற்றிடும். இது இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இவ்வளோ பேசுனதும் தானாக நடந்துவிடும். நீங்கள் அதுக்கு மெனக்கெட வேண்டியதில்லை, அதுக்கு லிசன் பண்ண வேண்டியதில்லை. அரை வயிறு மட்டும் சாப்பிட்டு விட்டுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கு போனீங்கன்னா உங்களே அறியாமல் அந்த உணவு முழுமையாக சீரணம் அடைந்திருக்கும். அதே போல் மதிய உணவுக்கும் இதே அளவு தான். அரை வயிறு உணவு, கால் வயிறு வெற்றிடம், கால் வயிறு நீர்மப்பொருள். ஆனால் இரவு உணவு என்பது வந்து இருட்டுக்கு முந்தி என்பது சித்த மருத்துவ பழமொழி. அதாவது இருட்டுக்கு முந்தி என்று என்னவென்றால், சூரியன் ஒளி குறையும், நமது உடலில் வெப்பம் குறைந்து நாம் உடல் உழைப்பு இன்றி அந்த ஓய்வு நிலைக்கு செல்லும்போது நமக்கு உணவு மிக மிக குறைவாக தான் தேவைப்படுகிறது உடலுக்கு. ஆனால் நடைமுறையில் இரவு உணவில் ஜங்கிள் ஃபுட்டு, ஏகப்பட்ட இந்த துரித உணவுகளின் தாக்கத்தினால நாம் வந்து அதிகம், நான் இப்போ சொன்ன மாதிரி முழு உடலுடைய ஸ்டொமக்குக்கு மீறி, அந்த இரைப்பையை மீறி கொள்ளத்தக்க அளவுக்கு மீறி நாம் சாப்பிடுவதாலும் அந்த உடனே தூங்க செல்வதாலும் ஒரு குறைந்தது ஒரு வேளை உணவு இரவு உணவுக்கும் இரவு தூங்க செல்வதற்கும் இடையில் குறைந்தது 2 to 3 மணி நேரம் இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், இரவு உணவு இருட்டுக்கு முந்தி அப்படின்றால் 7 மணிக்கு முன்னாடி அல்லது சாயந்தரம் சாப்பிட்டு விட்டு ஒரு 9, 9:30 மணிக்கு படிக்க போய்விட்டால் உங்களுக்கு முழுமையாக ஜீரணம் நடக்கும். இந்த இரவு உணவு ஏன் இவ்வளோ வலியுறுத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்றால், நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் அந்த ஜீரண உறுப்புகளான இரைப்பையும் கல்லீரலும் உங்களுடைய ஜீரணத்தை முடித்துவிட்டால் நீங்கள் இரவு முழுவதும் தூங்கும்போது நமது உடலில் ஏற்படக்கூடிய பழுக்கள், அதாவது நோய்களை ஆரம்ப நிலையில் அந்தந்த செல்கள்
இப்போ கண்ணு பாதிப்பு இருந்தால் கண்ணுடைய செல்கள், தோல் பாதிப்பு இருந்தால் தோலினுடைய செல்கள், சிறுநீரகம் அதனுடைய செல்கள் இரத்த ஓட்டத்திலே அவை தானாக புதுப்பித்து கொள்ளும். அந்த ஒரு வாய்ப்பை நாம் அளிக்க வேண்டும். இந்த மனித உடல் வந்து மிகப்பெரிய ஒரு இது பொதிந்துள்ளது. அதாவது நம்ம வியக்கத்தக்க ஒரு நிகழ்வுகளை பொதிந்துள்ளது. நாம் இந்த மனித உடலுக்கு ஒரு வாய்ப்பை அளித்தாலே போதும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் அந்த உடலுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த நோயை தானாக தீர்த்து கொள்வதற்குரிய ஒரு உணவு பழக்க வழக்கையும் செயல் வழக்கங்களையும் நாம் கொடுத்தாமானால் நாமல் இந்த செரிமான கோளாறுகள் இன்றி முழுமையுடன் வாழலாம். இந்த உணவு பழக்க வழக்கங்கள், செரிமானம் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய நம்ம உடல் இயங்கிறதுக்கான விஷயங்கள் எவ்வளோ நடக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி, சாப்பாடு எந்த வேலைக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் விரிவாக இப்போ உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா காலையில் நம்ம சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு, இரவு சாப்பாடு, இந்த மூணும் வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது. இதையெல்லாம் தாண்டி நடுவில் ஜங்க் ஃபுட்ஸும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 20-30 வயதுலேயே உடல் பருமன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி சிறு குழந்தைகள் பள்ளி பருவத்திலேயே வந்து இந்த ஒபீஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நாம் சாப்பாடு பழக்க வழக்கங்களை சரியாக சொல்லிக் கொடுக்காததுனால இந்த மாதிரி வந்துச்சா, இல்லை நம்மளுக்கே இதை பற்றின ஒரு புரிதல் இல்லையான்றதுனால இந்த கேள்வி கேட்குறேன். என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் சார் இந்த 3 வேளைக்கும்? அதாவது ஒரு 30 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னால் வறுமையிலோட மரணம் என்பது வறுமையினால் ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருந்தது. ஆனால் இன்றைய 2015ஆம் ஆண்டு இந்த 21ஆம் நூற்றாண்டின் பிறகு அதிக அளவு சாப்பிட்டு உடல் பருமனால் ஏற்படக்கூடிய நோயினால் தான் மரணம் என்று இதுக்கு மறைமுகமாக நிறைய நடக்கின்றன. இப்போது வந்து இதனுடைய காரணம் பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த பாரம்பரிய குடும்ப வழக்கங்களை நம்ம மறந்து விட்டதனுடைய காரணமும், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தொன்மையான உணவு பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிட்டதனுடைய காரணம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழங்கால முறையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த உடல் பருமனின்றி உடல் உழைப்போடு சேர்ந்த அந்த உடலை வைத்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல் பருமன் மிக அதிக அளவில் இது வந்து ஒரு பெரிய வியாபாரமாகவே மாறிவிட்டது உடல் பருமன் குறைக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா உடல் பருமன் இன்றைய நிலவரப்படி பெண்கள் வந்து 31.5 இன்ச் தாண்டாக ஒவ்வொரு பெண்களுமே தாங்கள் அளவிட்டு கொள்ளலாம். அந்த 31.5க்கு குறைவாக இருந்தால் அவங்க உடல் பருமன் இன்றி இருப்பதாக அர்த்தம். ஆண்களை எடுத்துக்கொண்டால் 37.5 இன்ச் அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். இடுப்பினுடைய சைஸு இன்ச்சில். இதை வந்து நாமளாக கூட டெய்லி நம்மளுடைய உணவு பழக்கத்தில் மெஷர் போய் டாக்டர்கிட்ட நான் கொலஸ்ட்ரால் பார்த்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ இந்த உணவு பழக்கத்திட்ட எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு எதுலாம் உணவு சார், இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாமே இருக்குது, எது தான் உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வந்து உணவுக்காக தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எந்த பகுதியில் வாழ்கிறோமோ அந்த பகுதியில் விளையக்கூடிய உணவு வகைகள் இதுதான் நம்ம முன்னோர்கள் சந்தைப்படுத்தியிருந்தார்கள். வாரச்சந்தை அல்லது தினச்சந்தை நம்ம மார்க்கெட்லாம் நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தனுடைய நோக்கமே நாம் அதாவது 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் அந்த 5 திணைகளில் நாம் எந்த திணைகளில் வாழ்கிறோமோ அதற்கு சுற்றுப்புறத்தில் விளையக்கூடிய காய்கறி உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் போதும். எடுத்துக்காட்டாக நான் போய் ஒரு 100 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கணும், 20 கிராம் விட்டமின்ஸ் இருக்கணும், 50 கிராம் ஃபேட் இருக்கணும் அளந்து நான் எந்த உணவாக தேடணும் சார்னா தேவையே இல்லை. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். என்னென்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஓட்ஸ் தேவையே இல்லை. அதைவிட சிறந்த நார்ச்சத்து உள்ள கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு, வரகு, சாமை, திணை போன்ற எண்ணற்ற தானியங்கள் நமது நாட்டில் பொதிந்து கிடக்கின்றன. மானாவாரி பயிர்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தோம்னா நோய்க்குரிய காரணமே வராது. அப்போது எதை சாப்பிட வேண்டும் என்ற போது நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் நீங்கள் மாறி மாறி ஒரே வகையான உணவை எடுக்காமல், காய்கறி எடுக்காமல் மாறி மாறி எடுத்துக்கொண்டு வந்தீர்களானால் உங்களுக்கு நீங்கள் உணவை தேடி மெனக்கட வேண்டிய அவசியமே இருக்காது. இது ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் நம்ம விளங்கலாம். ஒரு வேர்க்கடலை வந்து நீங்கள் பயிர் செய்கிறீங்க, ஒரு சின்ன வேர்க்கடலை, அது ஒரு 4 மாதத்தில் பலன் தருது. அந்த வேர்க்கடலை 4 மாதம் கழித்து அதில் கார்போஹைட்ரேட் இருக்கும், நீர், வேர்க்கடலையில் நீர் இருக்கும், பால் மாதிரி வெள்ளை நீர் இருக்கும், விட்டமின் சத்து இருக்கும், புரோட்டீன் இருக்குது. எல்லாம் எப்படி வந்தது? இயற்கை 5 பூதங்கள் மண், நீர், காற்று, தீ போன்ற 5 பூதங்களின் மூலமாக அந்த செடி உயிரூற்றப்பட்டு எல்லா சத்துக்களையும் கொண்டது.
இதுதான் நான் வந்து சொன்னது. நமது உடல் மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி. நீங்கள் அதற்குரிய உணவை கொடுத்து விட்டால் உங்கள் சுற்றுப்புற தேவையான உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தேவையான அயன், உங்களுக்கு தேவையான விட்டமின், உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், தேவையான கொழுப்பு சத்து தானாக எடுத்துக்கொள்ளும். அதுக்காக என்னுடைய வேண்டுகோள், மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கீரை வகைகளும் ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு தானியத்தையும் நீங்கள் மாறி மாறி எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு ஒரு முழுமையான உணவு கிடைக்கும். ஸோ இது மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கி அவசர உலகத்தில் வந்து தேடி பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுகளை விட இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள், நம்மளுடைய உணவுகள்லாம் வந்து கஞ்சி வகையில் எடுத்துக்கொண்டால் நல்லது. அதுதான் சித்த மருத்துவத்தில் காலை உணவிற்கு கஞ்சியே சிறந்தது. ஏன்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதாவது முழுமையான சீரணத்தை கொடுக்கும். கஞ்சி உழைப்பை ஓங்கச் செய்யும். நான் சொல்கிறது கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு, திணை, சோயா இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் மிஷினில் மெல்ல ஒரு திப்பி மாதிரி அரைச்சிக்கிட்டா காலையில் அவசரமாக ஓடுறதுக்கு மேக் இட் ஈஸி. ஒரு சோறு செய்கிறது, குழம்பு ரசம் செய்கிறத விட கஞ்சியை செஞ்சு குடிச்சிடலாம். கஞ்சி உழைப்பை ஓங்க செய்யும், அதிக பலத்தை கொடுக்கும். குதிரை பலம் கொள்ளு, யானை பலம் கம்பு. அப்போ இந்த கஞ்சியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பசி எடுக்கும். அதனால தான் ஒரு 30 வருடத்துக்கு முன்னோர்கள் உழவு தொழில் செய்யும்போது தூக்கில் கஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம உணவு பழக்கம் பின்னோக்கி மறைமுகமாக நகர்ந்து வந்துட்டு இருக்குது. இப்போ மதிய உணவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதிய உணவு மதிக்கு உகந்தது. அதாவது நம்மளுடைய உடல் உழைப்புக்கும் அவரவருடைய திடகாத்திற்கும் பொருத்தமான உணவு. ஆனால் நடைமுறையில் ஃபுல் மீல்ஸ் என்கின்ற ஒரு ஏகப்பட்ட அன்லிமிட்டெட் மீல்ஸ் என்கிற ஒரு அளவுக்கு மீறியான அளவு இருக்கிறது. ஏற்கனவே இரவு உணவு என்பது சூரியன் மறைவதாலும் உடல் உழைப்பு இல்லாதனாலும் குறைந்த அளவு உணவு, அதுவும் ஆவியில் வேக வைக்கப்பட்ட இட்லி, இடியாப்பம், புட்டு, தோசை, மிக எண்ணெய் குறைவான தோசை, இவைகளை ஒரே வகை அரிசியில் மட்டும் செய்யாமல் மாறி மாறி வரகு, கம்பு, சோளம், திணை இட்லி அதுபோல் மாறி மாறி செய்து முன்னிரவில் உணவை முடித்து கொண்டு முன்னிரவில் தூங்கச் சென்று அதிகாலையில் முழிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய உணவு பழக்கம். அடுத்தது எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று பார்த்தால், ஏற்கனவே கூறியது போல சித்த மருத்துவத்தில் அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர்ம பொருள்கள், கால் வயிறு வெற்றிடம். இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் தேரையரினுடைய நோய் அணுகா விதியில் கூறப்பட்டுள்ளது. காலங்காலமாக இதை நடைமுறை பழக்கப்படுத்துவது. அடுத்தது எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னவாறு அந்த உதட்டை மூடி வாய் நன்றாக நொறுங்க தின்றால் முழுமையான உணவு சீரணிக்கப்பட்டு நீங்கள் அனுப்புகிற ஸ்டொமக்குக்கும் கல்லீரலுக்கும் அனுப்புகிற உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், முழுமையான டைஜஸ்ட் ஆகும். செரிமானம் ஆகக்கூடிய உணவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உணவு பழக்கம் இது போல் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தால் நம்ம மேக்சிமம் நோய் வராமலே தடுத்து நீடோடி வாழலாம். நிச்சயமா சார். நம்மளோட பாரம்பரியமான மருத்துவம் அப்படின்னு பேசும்போது மருந்துக்கு அப்பாற்பட்ட உணவு மூலமாகவே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நல்ல வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த பழக்கத்திலேருந்து மாறி போய் இன்றைக்கி பல நோயோடு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதுக்கு மருத்துவம் அப்படின்னு வரும்போது இந்த சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது? சித்த மருத்துவம் என்பது மற்ற மருத்துவத்திலிருந்து மாறுபட்டது என்னவென்றால், நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போது ஒரு முழுமையான நோயினா அதனுடைய மண்டலம், நம்மளுடைய உடம்பிலே சீரண மண்டலம், கழிவு மண்டலம், இதய மண்டலம் போத அந்தந்த நோய் தாக்கத்தை அந்த மண்டலத்தை அந்த சிஸ்டத்தை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. இப்போ உதாரணமாக செரிமான கோளாறுகள் என்று வைத்துக்கொண்டால், செரிமானத்திற்கு மிக எளிதான ஒரு பயன்படக்கூடிய முறை சீரகம் 100 கிராம், ஓமம் 50 கிராம், சோம்பு 50 கிராம். இது மூணும் சித்த மருத்துவத்திலே செரிமானத்திற்கு அகட்டுவாய் அகற்றி என்று சொல்லப்படக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு, அல்சர் போன்றவற்றை குணமாக்கக்கூடியது. ஸோ நேயர்கள் வந்து இதை பார்க்கக்கூடியவர்கள் 100 கிராம் சீரகம், 50 கிராம் ஓமம், 50 கிராம் சோம்பு மூன்றையும் இளம் வறுப்பாக வறுத்து மிக்சியில் போட்டு வீட்டிலேயே மேக் பண்ணிக்கலாம். பொடி செய்து தினமும் காலையில் பல் துலக்கிய பிறகு அரை டீஸ்பூன் வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டு அவளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து சாதாரண செலவில்லாத வைத்தியம். அடுத்து நோய்க்கான மெயின் காரணம் நான் மலச்சிக்கல்னு சொன்னேன். இந்த மலச்சிக்கலுக்கு மெயினாக வந்து சித்த மருத்துவத்தில் திரிபலா எல்லாருக்குமே தெரியும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதை மூன்றினுடைய கூட்டு சேர்க்கை திரிபலம். இது வந்து உடலுடைய
சர்வ வல்லமையோட எல்லா நோயையும் நீக்கக்கூடியது. மலமிளக்கி, சிறந்த மலமிளக்கி. இரவில் வந்து ஒரு 30 வயதை கடந்தவர்கள் தினமும் 1 டீஸ்பூன் திரிபலா சூர்ணத்தை வெந்நீரில் படுக்க போகும் முன் கலந்து சாப்பிட்டு படுத்து விட்டார்கள். அடுத்த நாள்கள் வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இதுபோல் சின்ன சின்ன ஒரு அஞ்சரை பெட்டி வைத்தியம், பாட்டி வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை வைத்துக்கொண்டே நாம் எல்லா வகையான நோய்களையுமே வந்து இது பண்ணலாம். இப்போ கொலஸ்ட்ராலை உடல் பருமன், கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு, வெந்தயம் இதெல்லாம் வந்து குடல் பருமனை குறைக்கக்கூடியது. நான் காலை உணவிற்கு கூறியது போல் கம்பு, கேழ்வரகு, சோளம், கொள்ளு இதனுடைய 4 சேர்க்கையும் நன்றாக உடலுடைய கொழுப்பு சத்தை குறைக்கும். நார் சத்துள்ள உணவுகள் அவரை, பீன்ஸு, கீரை, புளிச்சக்கீரை மற்றும் சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, சோளம் இதில் எல்லாமே நார்ச்சத்துக்கள். இந்த நார்ச்சத்து உள்ள உணவை அதிக அளவு நாம் பயன்படுத்தி வந்தால் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் இது இரத்த குழாயில் படிந்துள்ள கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடியது. இந்த நார்ச்சத்து உள்ளதில் கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து என்று 2 வித சத்துக்கள் இருக்கின்றன. இரண்டுமே நமக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது. கரையாத நார்ச்சத்து மலமிளக்கியாக உடலில் உள்ள மலத்தை வெளியேற்றி கழிவு நீக்க உறுப்பாக நல்ல கழிவு நீர்க்காக செய்யப்படும். கரையும் நார்ச்சத்துன்னு பார்க்கும்போது இன்றைக்கு அதிக அளவு இந்த கொலஸ்ட்ராலும் இதய நோய்களும் இந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதனால் ஏற்படுகின்றன. அது வந்து மென்மையாக கரைந்துவிடும். இந்த கொலஸ்ட்ரால் கரைஞ்சிரும். இந்த கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு இன்னொரு விதம்னு பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு 1 நாள் உண்ணா நோன்பு. உண்ணா நோன்பு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிற சித்த மருத்துவத்தில். அன்றைக்கி என்ன ஆகும்னா நீங்கள் அதிகப்படியான உங்கள் உடம்பில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள டெபாசிட் போல் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நாம் விரதம் மேற்கொள்ளும் போது யூட்டிலைஸ் ஆகிரும். அந்த ஜீரண உறுப்புகள் ஓய்வு எடுக்கும்போது கன்வெர்டட் கிளைக்கோஜன் வந்து கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்டட் பண்ணுறதும் ஃபேட் வந்து மற்ற எரிசக்தியாக கன்வெர்ட் பண்ணுறதும் நடப்பதனால் நமக்கு வாரம் 1 நாள், அது 15 நாட்களுக்கு 1 நாள் நம்ம உடம்புக்கு பாடி சர்வீஸ் மாதிரி அதை நம்ம கொடுத்தோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நாம் எதுவும் செய்யாமல் நம்ம உடல் உள்ளுறுப்புகளே நம்மளை நோயிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும். நிச்சயமாக சார். இப்போ நோய், அதற்கான மருத்துவம் அப்படிங்கும்போது இவ்வளோ எளிமையான விஷயங்கள் மூலமாகவே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கேள்வியும் கேட்கணும். பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் கூட சித்த மருத்துவம் மூலமாக சரி பண்ண முடியும், முழுமையாக சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? என்னை பொறுத்தவரையும் ஆண்களை விட இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதிகமான நோய்வாய்ப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு 30 வருடத்துக்கு முன்பு தைராய்டு நோய் என்பது அரிதிலும் அரிதாக இருந்தது. இன்று ஒரு 60% பெண்களுக்கு தைராய்டு நோய்கள், கருப்பை பற்றிய பிரச்சனைகள், சினைப்பை கட்டிகள், அதன் இல்லாமல் புற்றுநோய் தாக்கங்கள், இடுப்பு வலி, மூட்டு வலி, எண்ணற்ற பிரச்சனைகள் பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அதில் அவதிப்படுகிறார்கள். அதற்கு ஒரு திடமான உணவு முறை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு வந்து நல்ல திடமான உணவு அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் தாய்மை என்ற ஒரு செயலை செய்வதனாலும் இடுப்பு மற்ற வீட்டு வேலைகள் செய்வதனால் இடுப்பு தொடையென்புகள் நன்றாக பலமாக இருக்குமாறு நாம் உணவு திட்டத்தை அமைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அவசரமாக போகிறதுனால எல்லா பெண்களும் இந்த எல்லாரும் போல ஜங்கிள் ஃபுட்ஸு, ரெடிமேட் உணவுகள் இதுக்கு தான் மாற வேண்டியதாக இருக்குது. ஸோ பெண்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுடைய இந்த காலகட்டத்தில் நோய் வராமல் பாதுகாப்பதற்காக கொஞ்சம் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டால் நல்லது. அதுதான் சித்த மருத்துவத்தில் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. அதாவது எதுக்காக சொன்னாங்கன்னா அளவு குறைந்து சாப்பிட வேண்டும். ஏன் என்றால் இடுப்பு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் சதை பெருத்து குனிந்து நிமிர்ந்து வேலையும் செய்ய முடியாது. மகப்பேருக்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இதுதான் தடையாக இருக்குது. இன்றைக்கி மகப்பேருங்கிறது சுகப்பிரசவம் இல்லாமல் மிகப்பெரிய சிசரின் போயிடுச்சு. அது இடுப்பு பருமன் அதிகமானதுனால, அளவுக்கு அதிகமாக பெண்கள் இடுப்பு பருமன் அதிகமானதுனால, ரெண்டாவது வீட்டில் நின்று வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்யும்போது உங்களுக்கு அந்த முட்டும் பாதமும் உங்களுடைய அதிகமான எடையுள்ள அந்த இடுப்பு பகுதியை தாங்க வேண்டி இருப்பதால் அது பலமிழந்து முட்டு வழியாகவும் கால் பாதம் குதிகால் வழியாகவும் மாறியிருக்கின்றன. ஸோ பெண்களுடைய உணவு பழக்கம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பெண்கள் 60% பெண்கள் அனிமியா என்ற இரத்த சோகை நோயில் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து மகப்பேறில் மரணத்தில் கூட கொண்டு போய் முடியுது. இந்த அனிமியா இரத்த சோகைக்கு வந்து மிக சாதாரணமாக முருங்கைக்கீரை முதல் ஆப்ஷன். முருங்கைக்கீரை எல்லார் வீட்லேயும் இருக்குது, ஆனால் இதை யாரும் இப்போ பயன்படுத்துறதில்லை. முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு, தேன், பொன்னாங்கண்ணி கீரை, மாதுளம்பழம்
இது பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, இது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. எல்லாம் உலர் திராட்சை ஊற வைத்து தண்ணீரில் அருந்தலாம். அது மலமிளக்கியாகவும் செயல்படும், அயனாகவும் செயல்படும். கருப்பு பேரிச்சம்பழம் தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரை, பீட்ரூட்டு, முருங்கைக்கீரை இவையெல்லாம் பெண்களுக்கு அதிக அளவு அந்த இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது. இவை இரும்பு சத்துன்னா மேலோட்டமாக கொடுக்கறது இல்லை, எலும்பு மஜ்ஜைகள் ஊடுருவி ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. அந்த அளவுக்கு அதனுடைய பலன் இருக்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆண்கள் போல் ஆஃபீஸும் போக வேண்டியதாக இருக்குது, வீட்டு வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ பெண்கள் குறைந்த அளவும் திடகாத்திரமான உணவும் தேட வேண்டியது. அந்த திடகாத்திரமான உணவுக்கு நான் சொன்ன சிறுதானியங்கள், கம்பு, வரகு, சோளம், குதிரைவாளி போன்ற எண்ணற்ற நமது பாரம்பரிய சிறுதானியங்களில் எல்லா சத்துக்களும் பெண்களுக்கு தேவையான கர்ப்பை சத்து முதற்கொண்டு எல்லாமே அதில் பொதுங்கி இருக்கின்றன. அதனால்தான் நம்ம அந்த காலத்தில் வந்து கூட உழவு தொழிலுக்கு பெண்களும் கூட செல்லும்போது நல்ல திடகாத்திரமாக வேலை செய்ய முடிந்தது. ஸோ இதை கவனிக்கும் பெண்கள் வந்து சிறுதானியங்களை அது புட்டு, தோசை, இட்லி, சாதம், ஸோ மாற்று முறைகள் எல்லா முறையிலும் வச்சு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து மிகப்பெரிய பெண்களுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த கருப்பை பற்றிய நோய்கள் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதில் மாதவிடாய் கோளாறுகள் அதனுடைய வலியை தாங்க முடியாத பெண்கள் ஏகப்பட்ட பேர் வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல தீர்வுன்னு பார்க்கும்போது கருப்பை அந்த பூப்பு எய்தியவுடன், பெண்கள் வயதுக்கு வந்து பூப்பு எய்திய உடனே அந்த காலத்தில் உளுத்தங்களி, வெந்தயக்களி, எள்ளு, நல்லெண்ணெய் இதெல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே கருப்பை உரமாக்கி, இது எல்லாமே உளுத்தங்களி செய்யலாம், உளுத்தங்கஞ்சி கொடுக்கலாம், எள்ளுருண்டை சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தலாம், அசோகு, வெந்தயம் இது போன்ற இது, அப்புறம் கல்யாண முருங்கை இலை, அப்புறம் நம்ம திஷ்டிக்கு உடைக்கிறோம் பார்த்திங்களா கல்யாண வெள்ளை பூசணி, இது எல்லாமே பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்தக்கூடியது. எல்லா பெண்களும் இந்த நோய்வாய்ப்பட்ட பிறகு அப்புறம் மருத்துவர்களிடையே ஓடுகிறார்கள் தவிர அந்த எந்தெந்த ஒரு பகுதிக்குரிய உணவு எது எது என்று ஆராய்ந்து அதை ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த பலனாக இருக்கும். அதே மாதிரி தென்னம்பாலை, நம்ம தென்னம்பரத்து பாலை இருக்குங்களா, அதை வந்து கொஞ்சம் சிறிதளவு எடுத்து பாலில் அரைச்சி குடிச்சிங்கன்னா கர்ப்பப்பை நல்ல உரமாகும். ஸோ இந்த மூணும் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது 3 நோய்கள். ஸோ இந்த உணவு முறைகளை அவர்கள் கடைபிடித்தால் மிக்க நோயின்றி பலனுடன் வாழலாம். நிச்சயமா சார். ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிற முறையில் பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.